Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் குயிக்கான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். Breadcrumbs பக்கோடா. நார்மல் பக்கோடா விட ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல ஒரு 8 பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண பிரெட் க்ரம்ஸை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 2 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பிரெட் ஸ்லைசஸை எடுத்துக்கோங்க. அதோட 3/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இது பக்கோடாக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதோட பொடியாக சாப் பண்ண இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 கப் அளவு கெட்டியான தயிரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 3/4 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தண்ணியான டோவாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை நம்ம கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவா தண்ணி இழுத்து நல்லா டைட்டான டோவாக ஆயிடுச்சு. அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு லைட்டாக சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தண்ணி விடும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். இந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு கரெக்டாக இருக்கும். வடை மாவு மாதிரி. பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பக்கோடாஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கோடா 2 சைடும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாஸை எடுத்துடலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பக்கோடாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த பிரெட் க்ரம்ப் பக்கோடாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான பிரெட் க்ரம்ஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பக்கோடாஸை சூடாக சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான பக்கோடாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Watching, like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.